டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க போர் இன்று காலை நடைபெற்றிருக்கின்ற வியூகங்கள் என்ன? முதலாவது ஹுக் இ ஹோலாங் ஹேஸ்லா. இது என்ன? ஈரானினுடைய முக்கியமான ஒரு மலையாகும். இதற்கு பெயர் பிக் எக்ஸ் என்பதாகும். இதன் மீது அமெரிக்கா குறிவைத்து நடத்திய தாக்குதல் சாதாரணமானது அல்ல. இதற்கு அருகில்தான் ஈரானினுடைய அதி உயர் அணுசக்தி உருவாக்க யுரேனியம் செறிவூட்டல் இடம் இருக்கின்ற நெட்டன்ஸ் என்கின்ற அணுசக்தி நிலையம் காணப்படுகின்றது. பிக் எக்ஸ் இந்த மலைக்கு 2 கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் இந்த நெட்டன்ஸ் என்கின்ற ஈரானின் பிரம்மாண்டமான அணுசக்தி உலைகளும் யுரேனியம் செறிவூட்டல் கருவிகளும் இருக்கின்றன. சென்ட்ரிஃபியூஜ் என்று கூறப்படுகின்ற யுரேனியம் செறிவூட்டல் கருவிகளும் காணப்படுகின்றன. இந்த இடத்தில் இருந்து நிலத்தின் அடியால் சென்று இந்த பிக் எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மலைக்கு கீழே ஈரானினுடைய சுரங்க கட்டமைப்பு இருக்கின்றது. இதற்குள் தான் ஈரானினுடைய மர்மம் நிறைந்த அணுகுண்டு கட்டமைப்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல்களில் ஈரானினுடைய அணுசக்தி சுரங்கங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. அவற்றினுடைய முகப்பு பகுதிகள் சிதைக்கப்பட்டு விட்டன என்று அமெரிக்கா கூறியது உண்மை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது முற்றாக அழிக்கப்பட்டது என்பது பொய் என்பதையும் அவருக்கு தப்பாக யாரோ வியாக்கியானம் கொடுத்து விட்டார்கள் என்பதையும் இப்பொழுது அமெரிக்கா ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் கூறியது போல ஈரான் இழப்புக்காக எந்த விதமான அலட்டலையும் செய்யவில்லை. அது பற்றி ஈரான் பெரிய கவலைகள் எதையும் வெளியிடவும் இல்லை. எனவே ஈரானுடைய உண்மையான கட்டமைப்பின் மீது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் வெற்றி பெறவில்லை. அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டர் என்று கூறப்படுகின்ற உலகில் எங்குமே இல்லாத மோசமான நிலத்தின் அடியாளம் வரை துளைத்து சென்று தாக்கக்கூடிய இந்த குண்டுகள் சுமார் 80 மீட்டர் ஆழம் வரையே செல்லக்கூடியவை. இவற்றினால் எட்டி தொட முடியாத அளவிற்கு ஈரான் புதிய சுரங்கங்களை அமைத்திருக்கின்றது என்பது அமெரிக்காவினுடைய படைத்துறையினுடைய உயர் மட்டத்தின் அதி உயர் பிரிவினுடைய இப்போதைய ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பான வியூகங்கள் வகுக்கப்பட்டு கொண்டு இருப்பதாக இன்று காலை வெளியாகி இருக்கின்ற ஜூலன் போஸ்டன் கட்டுரையில் டென்மார்க்கில் இருந்து சிறப்பு ஆக்கம் வெளியாகி இருக்கின்றது. இந்த பிக் எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மலை என்ன? ஹுக் இ ஹோலாங் ஹேஸ்லா என்று பாரசீக மொழியில் இது அழைக்கப்படுகின்றது. பிக் எக்ஸ் என்பது பிக்கானை குறிக்கின்றது. கிணறு வெட்டுகின்ற பொழுது ஆழமாக பாறைகளை வெட்டுவதற்கு பாவிக்கின்ற மண்வெட்டி போன்ற ஒரு கருவிதான் பிக்கான் ஆகும். இந்த பிக்கான் மலை என்று கூறப்படுகின்ற மலையை உடைப்பது சாதாரணமான வேலை அல்ல. அமெரிக்காவினுடைய குண்டுகளினால் இதை எட்டி தொட முடியாது என்பதனால் எப்படி இதை தகர்ப்பது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த மலைப்பகுதி ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருந்து 200 கிலோமீட்டர் தென்புலத்தே அமைந்திருக்கின்றது. இதற்குள் ஈரான் சமீப காலமாக இப்பொழுது கிடைத்திருக்கின்ற சேட்டலைட் படங்கள் மற்றும் உளவு அறிக்கைகளின்படி 2 பெரிய புதிய வாசல்களை உருவாக்கி இருக்கின்றது. இந்த புதிய வாசல்களானவை ஏறத்தாழ 100 மீட்டர் ஆழத்திற்கு இறங்கி செல்லக்கூடிய படிக்கட்டுகளை கொண்டவையாக அமைந்திருக்கின்றன. இந்த 100 மீட்டர் ஆழத்திற்குள் மலை அடிவாரத்தில் சென்றதன் பின்னதாக அதன் பின்னர் அவர்களுடைய சுரங்க அறைகள் ஆரம்பமாகின்றன என்பதுதான் இப்போதைய மதிப்பீடாக இருக்கின்றது. இதை அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் மூலமாகவோ அல்லது விமான குண்டு வீச்சு மூலமாகவோ உடைத்து தகர்த்து விட முடியாது. ஈரான் மிக விரைவாக இதை செய்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலினுடைய 12 நாள் போரும் பின்னர் நடைபெற்ற அடுத்த கட்ட போருக்கும் இடையில் ஈரான் எடுத்த முடிவு புதிய பாதைகளை அமைக்க வேண்டும் என்பதாகும். இதனால் வேகமாக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரான் IAEA என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுகுண்டு உருவாக்க தடை அமைப்பின் நிபுணர்
நிபுணர்களை எல்லா இடங்களுக்கும் செல்லலாம் என்று கூறியிருந்தது. ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த மலையின் அடிவார பகுதிக்கு மட்டும் அழைத்து செல்ல முடியாது என்று மறுத்து இன்று வரை எந்த அனுமதியையும் அவர்களுக்கு வழங்கவில்லை. எனவேதான் அமெரிக்கா தேடிக்கொண்டிருக்கின்ற ரகசியம் இன்னமும் பாதுகாக்கப்பட்ட முறையில் அங்குதான் மறைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா கருதுகின்றது. இதனால் அதன் மீதான தாக்குதலை முன்னெடுப்பதற்கு இப்பொழுது வேகமாக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் நேற்று ஈரானினுடைய முக்கியமான கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப் போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இந்த பிக் என்கின்ற மலை மீதான தாக்குதலும் நடைபெறும், அதுவே தங்களுடைய குறி என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சென்ற வாரமே கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த இடத்தில் ஈரானுடனான ஒரு போரின் உச்சகட்டமான தாக்குதலை நோக்கி இந்த மலைப்பகுதியை குறியாக இருப்பதாக அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது. ஆனால் குண்டுவீச்சுகளின் மூலமாக இதை வெற்றி பெற்றுவிட முடியாது என்று ISIS என்று கூறப்படுகின்ற படைத்துறை ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. 2020ஆம் ஆண்டிலேயே ஈரான் இதனுடைய பணிகளை ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவினுடைய அதிரடி படைகள் வந்தால் சந்திப்பதற்கு ஈரானினுடைய அதிரடி படைகள் இங்கே இருக்கும். தரைப்படையை இறக்காவிட்டால் இந்த இடத்தை அழிக்க முடியாது என்று அந்த பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அதிரடி படையை இறக்குவதனால் வெற்றி பெற முடியாது. அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் என்னென்ன வடிவத்தில் வரும் என்று அத்தனை வடிவங்களையும் அமெரிக்காவை விட சிறப்பாக சிந்தித்து ஈரான் திட்டமிட்டிருக்க முடியாது என்று கூற முடியாது. எனவேதான் இதில் பாரிய சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் வெனிசுலா நாட்டில் எப்படி அதிரடியான ஒரு தாக்குதலின் மூலமாக அந்த நாட்டினுடைய அதிரடி படைகளை செயல் இழந்து போக செய்து அந்த நாட்டினுடைய அதிபரையும் அமெரிக்கா தூக்கி சென்றதோ அது போன்ற ஒரு புதுவிதமான தாக்குதலை நடத்தாமல் இந்த போரை வெல்ல முடியாது. எனவே ஒரு புதிய ஏமாற்று தாக்குதல் ஒன்றை நயவஞ்சகமான முறையில் செய்வதன் மூலமே இதை அழிக்கலாம் என்றும் அந்த செய்தி இறுதியாக சுட்டி காட்டுகின்றது. இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் சர்வதேச நியமங்களை மீறிவிட்டது, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய வரையறை செய்யப்பட்ட விதிகளை மீறிவிட்டது என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இன்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார். ஆனால் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. பாரசீக குடா பகுதியில் அமைந்திருக்கின்ற 3 முக்கிய தீவுகளை குறிவைத்து அமெரிக்கா இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலானது குளவிக்கூட்டை கலைத்தது போன்ற ஒரு வேலையாக இருக்க போகின்றது. அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமா ஈரானுக்கு சொந்தமா என்று பெரும் சர்ச்சையில் இருக்கின்ற வரலாற்று சிக்கல்களை கொண்ட இந்த தீவில் கை வைத்திருக்கின்ற நிகழ்வானது அடுத்த கட்ட பெரும் போரினுடைய ஆபத்தான புள்ளிகளை நோக்கி செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற சர்வதேச விவகார ஆய்வு செய்தி அடுத்த ஆக்கத்தில் இடம் பிடிக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக. இன்றைக்கு இளவரத்தில் கத்திரிக்காய் கிலோ 300, கேரட் கிலோ 400, தக்காளி பழம் 600, வெண்டிக்காய் 200, பாவக்காய் 600, முருங்கைக்காய் 400, லீக்ஸ் 400, கோவா 200, புடலங்காய் 200, பீட்ரூட் 600, விளாப்பழம் மாம்பழங்கள் 600க்கு விற்கிறீங்கன்னா மாம்பழம் 1 கிலோ வந்து 600 ரூபா, வாழைப்பழம் 200 ரூபா, 250 ரூபா. இப்போ கொஞ்ச நாளைக்குள்ள கனியாவோட நாக்கினபடியாக கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் மட்டுப்படுத்தி விலை கூடியும். மற்றபடி நீ இந்த மாதத்துல இருந்து நான் கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த சீரனை சமாளித்து கொண்டு போயிடும். வெங்காயம் நாங்கள் இன்றைக்கு 300 ரூபா விற்கிறோம், 250 ரூபாய்க்கும் விற்கிறோம். அதாவது சின்ன சாட்டர் காய் ஒன்று இருக்குது, அது 200 ரூபா விற்கிறோம். அதிகமாக தோட்டக்காரர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறது. எங்களுக்கு சராசரியாக 300 ரூபா விற்றா தான் எங்களுக்கு லாபம் வரும். இப்போ வித்திய சூழ்நிலையெல்லாம் நடத்தக்கூடியது கஷ்டம்தான். லட்சியம் தொழில் தான் ஆரம்பிக்கிறோம் நாங்கள். இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.